மாசு அவர்கள் ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் திட்டத்தை ஏற்படுத்தி விதைகளை விதைப்பதற்கான திட்டத்தை ஏற்படுத்தினார். அரசியலை கடந்து நான் பார்க்கிறேன், அந்த நிழலில் என் பேரன் இளைப்பாறுவார். நீங்கள் அமைத்திருக்கக்கூடிய அந்த சூழல் இந்த நாட்டை வளப்படுத்தும். செடியை வளர்ப்பவர்களை சுற்றி கூட்டம் கூடுவதே இல்லை. மரமாக வளர்ந்து நிற்பதை வெட்டி சாய்ப்பவர்களை பார்க்க கூட்டம் கூடுகிறது. கவனம். 10 லட்சம் பேர் போனாங்களாம் யாரோ மாநாடு நடக்கும்போது. நான் உங்க எல்லார்கிட்டையும் சொல்றேன், கல்வியாளர் நான். உண்மையா குதிக்கிறவனுக்கு பேரு டூப்பு. 1000 ரூபாய் சம்பளம் அவனுக்கு. குதிக்கிற மாதிரி நடிக்கிறவங்களுக்கு பேர் ஹீரோ. அவர்களுக்கு கோடி ரூபாய் சம்பளம். உருப்படுமா இந்த நாடு அப்படின்னு கேட்பாரு எங்க பெரியார் தாசன். நான் இல்ல. யோசிச்சு பார்த்தா எங்கே பிறழுகிறோம் பாருங்க. எதிர்ப்பதும் அழிப்பதும் தகர்ப்பதும் உணர்ச்சி வசப்படுபவை, உணர்ச்சி வசமானவை. அதனால் தான் அடுத்தவர்களை அடித்து வீழ்த்தும் கதாநாயகர்கள் பெரிதும் இந்த நாட்டில் ரசிக்கப்படுகிறார்கள். இவர்கள் சினிமாவில் நடிப்பவர்கள் இல்லை, உண்மையான தலைவர்கள். இந்த நாட்டிற்காக திட்டம் போடுகின்றவர்கள், திட்டங்களை உருவாக்குபவர்கள், உருவாக்குவதை செயல்படுத்துகின்றவர்கள், செயல்படுத்துகின்ற தலைவர்கள் நமக்கு தேவையே தவிர வெறும் நம்மை உணர்ச்சி வசப்பட வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஒரு நாளும் நமக்கு தேவை இல்லை என்கின்ற 21ஆம் நூற்றாண்டை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கிறோம். நாம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டிய இந்த சூழ்நிலையில் ஒரு சிறிய வாக்கை மட்டும் உங்கள் மத்தியில் வைத்துவிட்டு, ஐயா மாசு அவர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, எல்லாரும் எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, 9 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். சொல்லிட்டு தான் உட்கார்ந்தேன் என் பக்கத்துல. ஒரு செய்தியை மட்டும் சிந்தனைக்காக வச்சுட்டு போறேன். எனக்கு தெரியும், தமிழ்நாட்டை போல ரசிகர்கள் இந்த உலகத்தில் எங்கேயும் கண்டுபிடித்து விட முடியாது. சூப்பர் ரசிகர்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், ஒருபோதும் அவர்கள் தன்னுடைய வீட்டு குடும்ப அடையாள அட்டையில் ரசிப்பவர்களை உறுப்பினர்களாக சேர்த்துக் கொள்வதில்லை. அவர்களுக்கு வித்தியாசம் தெரியும். எவ்வளோ வேணாலும் பேசுவாங்க, ஆனால் ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட மாட்டாங்க என்று பேசுகின்றவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். மிக கவனம். யார் நாம்? 8 கோடி பேர் இருக்கிறோமே. இவர்கள் ஒரு சிறு கூட்டம் தானே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 8 கோடி பேர் நாங்கள் இருக்கிறோமே, யார்? நம் அடையாளம் எது? நாம் எப்படி ஒருவரை அடையாளம் காண்பது? யார் நம்மை ஆட்சி செய்ய வேண்டும் என்று எப்படி நாம் முடிவு செய்வது? நீங்கள் போடுகின்ற ஒரு வாக்கு உங்கள் தலைமுறையை பாதிக்கும் என்கின்ற உணர்வோடு அந்த வாக்கை அளிக்கக்கூடியவர்கள் தான் தமிழ்நாட்டு மக்கள். அதனால்தான் ஒன்றும் இல்லைங்க. ஓஷோ இருக்கார்ல, தெரியுமா? ரஜினிஷ் ஓஷோ. அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறாங்க? அவர்கிட்ட கேட்ட கேள்வி, ஓஷோ சொன்ன பதில் என்ன தெரியுமா? 2வது பதில நான் சொல்ல மாட்டேன், அந்த தகுதி எனக்கு இல்லை. நான் முதல் பதில சொல்லிடுறேன். 2 பதில் சொன்னார் அவர். ஏங்கிறதுக்கு, இந்த இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழக்கூடியவர்கள் மட்டும்தான் பழங்குடி மக்கள் என்று சொன்னார். இந்த தேசத்திற்குரியவர்கள் மண்ணின் மைந்தர்கள் அவர்கள் தான் என்று சொன்னார். இந்த மண்ணின் மைந்தர்கள் நாம் வித்தியாசமாகத்தான் இருப்போம். எங்களுடைய எல்லா வெளிப்பாடும் வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் எம்முடைய பண்பாட்டையோ, எம் மொழியையோ, எம்முடைய நாட்டிற்கான அடையாளத்தையோ தகர்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை படித்தவர்களோ படிக்காதவர்களோ ஆண்களோ பெண்களோ என்கின்ற வித்தியாசம் இல்லாமல் எதிர்த்து நின்று நம் மாண்பை, நம் மரபை, நம் பண்பாட்டை காக்க தெரிந்த காரணத்தினால்தான் 100 ஆண்டுகள் கழிந்தும் இன்னும் திராவிடம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இனியும் அதுதான் ஆளும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன்.